சிறுநீரக சக்தி ஓட்டப் பாதை கிட்னி மெரிடியன். சிறுநீரகம் என்பது அவரை விதை வடிவமாக கொண்டது. இவை வயிற்றுச்சுவரின் பின்புறத்தில் 12வது மார்பு முள்ளெலும்பு மற்றும் 1வது 2வது கீழ் முதுகு முள்ளெலும்பு மட்டத்தில் இரு புறங்களிலும் காணப்படுகின்றன. இரத்தத்திலிருந்து கழிவுப் பொருட்களை நீக்குதல், இரத்தத்திலிருந்து அதிகப்படியான தண்ணீரையும் உப்புக்களையும் நீக்குதல், இரத்தத்தின் எதிர்வினையை ஒழுங்குபடுத்துதல், சிறுநீரை உருவாக்குதல், அதனை வெளியேற்றுதல் ஆகிய பணிகளை சிறுநீரகம் மேற்கொள்கின்றது. அத்துடன் உடலின் மூலாதார சக்தியை உள்ளடக்கிய உறுப்பாகவும் சிறுநீரகம் செயல்படுகின்றது. காதுகளை வெளிப்புற உணர்வு உறுப்பாக கொண்ட சிறுநீரக சக்தி ஓட்டப் பாதையானது சிறுநீர்ப்பை சக்தி ஓட்டப் பாதையுடன் இணைந்து உள்ளும் புறமும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை வெளிப்படுத்துகின்றது. சிறுநீரக சக்தி ஓட்டப் பாதையில் தடை ஏற்படும் பொழுது ஒழுங்கற்ற மாதவிடாய், நாவறட்சி, இடுப்பு மற்றும் தொடைவலி, முதுகுத்தண்டில் ஏற்படும் வலி, கால்களின் பலவீனம், சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறுதல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், தூக்கத்திலிருந்து விந்து வெளியேறுதல், முடி கொட்டுதல், பசியின்மை, இருமல், ஆஸ்துமா, பாதங்களில் வியர்வை, பிறப்புறுப்பில் எரிச்சல், வெள்ளைப்படுதல் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்றன. சிறுநீரக சக்தி ஓட்டப் பாதையின் பயணப்பாதை உள்ளங்காலின் மையத்தில் 2வது மற்றும் 3வது விரல்களுக்கு நடுவிலிருந்து குதிமுனை வரை வரையப்படும் கோட்டில் 1/3 முன்புற பிரிவில் துவங்கி காலின் உட்புறமாக முழங்கால் மற்றும் தொடை வழியாக வயிற்றுப் பகுதியை அடைகின்றது. பின் முன்புற மையக்கோட்டிற்கு 0.5 சுன் பக்கவாட்டில் வயிற்றுப் பகுதியை கடந்தவுடன் மார்பு பகுதியில் முன்புற மையக்கோட்டிலிருந்து 2 சுன் பக்கவாட்டில் சென்று காரை எலும்பின் அடிப்பகுதியில் முடிவடைகின்றது. இதனுடைய தன்மை இணை உறுப்பு சிறுநீர்ப்பை, மொத்த புள்ளிகள் 27, வெளிப்புற உணர்வு உறுப்பு காது, இது சார்ந்துள்ள பூதம் நீர்பூதம், சக்தி ஓட்ட திசை வெளியிலிருந்து மையம் நோக்கி, சக்தி ஓட்ட நேரம் மாலை 5 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை. முக்கிய புள்ளிகள் மற்றும் பஞ்சபூத புள்ளிகள். முதலில் பஞ்சபூத புள்ளிகள். கிட்னி 1 ஆகாயம் அல்லது மரம் சார்ந்த புள்ளி, கிட்னி 2 நெருப்பு பூத புள்ளி, கிட்னி 3 நிலம் சார்ந்த புள்ளி, கிட்னி 7 உலோகம் அல்லது காற்று பூதம் சார்ந்த புள்ளி, கிட்னி 10 நீர்பூத புள்ளி. மற்ற சிறப்பு புள்ளிகள் கிட்னி 1 சக்தியூட்டும் புள்ளி, கிட்னி 3 சக்தி தேக்க புள்ளி, கிட்னி 4 இணைப்பு புள்ளி, கிட்னி 5 திறவுகோல் புள்ளி, கிட்னி 21 கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. K1 யாங்க்வான் கஷிங் ஸ்பிரிங். அமைவிடம் உள்ளங்காலின் மையத்தில் 2வது மற்றும் 3வது விரல்களுக்கு நடுவிலிருந்து குதிமுனை வரை வரையப்படும் கோட்டில் 1/3 முன்புற பிரிவில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை ஆகாயம் மரபூத புள்ளி, சக்தியூட்டும் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் சிறுநீர் கடுப்பு, எல்லா விதமான அவசர நிலைகளிலும், மயக்கம், சுய உணர்வு அற்ற நிலை, அதிர்ச்சி, வெறிப்பிதற்றல் நோய், வலிப்பு நிலையில், தொடர் வாந்தி, காய்ச்சல் நிலையில் வலிப்பு, நாவறட்சி, தொண்டை கரகரப்பு, சிசு நிலை குலைதல். K2 ராங்கு பிளேசிங் வேலி. அமைவிடம் உட்புற கணுக்கால் மூட்டின் முன்பக்கம் கீழே நாவாய் எலும்பின் அதாவது கால் கட்டை விரலின் பக்கமுள்ள பாத எலும்பின் அடிப்பாகத்தில் உள்ள பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நெருப்பு பூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் பிறப்புறுப்பில் எரிச்சல் மற்றும் கொப்புளம், கருப்பை வெளித்தள்ளுதல், ஒழுங்கற்ற மாதவிடாய், பாதங்களில் வியர்வை, சளியுடன் இரத்தம் வெளியேறுதல்,
வயிற்றுப்போக்கு, விந்து முந்துதல். K3 டைஸ்ரீ சுப்ரீம் ஸ்ட்ரீம். அமைவிடம் உட்புற கணுக்கால் மூட்டின் உச்சிக்கும் குதிநாணுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சக்தி தேக்க புள்ளி, நிலபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் சளியுடன் இரத்தம் வெளியேறுதல், காது கேளாமை, கணுக்கால் மூட்டுக் கோளாறுகள், பாலுறுப்பு மற்றும் சிறுநீரகக் கோளாறுகள், மூச்சிரைப்பு நோயின் கடுமையான நிலை, மலட்டுத்தன்மை, சிறுநீர் எரிச்சலுடன் விட்டுவிட்டு வெளியேறுதல், பல்வலி, தொண்டை கரகரப்பு, கீழ்முதுகு வலி. K4 டசாங் கிரேட் பெல். அமைவிடம் உட்பக்க கணுக்கால் மூட்டின் கீழ் மட்டத்திற்கு நேராகவும் குதிகால் தசை நாணிற்கு உட்புறமாகவும் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி, ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் சளியுடன் இரத்தம் வெளியேறுதல், மலச்சிக்கல், கணுக்கால் வலி, மூச்சிரைப்பு நோய், இடுப்பு பிடிப்பு, சிறுநீர் கடுப்பு. K5 ஷீஷ்வான் வாட்டர் ஸ்ப்ரிங். அமைவிடம் K3வது புள்ளியிலிருந்து 1 சுன் நேர்கீழாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை திறவுகோல் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் ஒழுங்கற்ற மாதவிடாய், சிறுநீரகப் பகுதியில் ஏற்படும் கடுமையான வலி, கருப்பை வெளித்தள்ளுதல், கலங்கிய கண் பார்வை. K6 ஜாவோ ஹை ஷைனிங் சி. அமைவிடம் உட்புற கணுக்கால் மூட்டின் கீழ்ப்புறச் சரிவின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் பாலுறுப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள், கணுக்கால் வீக்கம், குடலிறக்கம், சிறுநீர் எரிச்சலுடன் விட்டுவிட்டு வெளியேறுதல், தொண்டை கரகரப்பு, தூக்கமின்மை. K7 ஃபியூலியூ ரிட்டர்னிங் கரண்ட். அமைவிடம் K3 புள்ளியிலிருந்து 2 சுன் மேலே குதிநாணிற்கு முன்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் பாதங்களின் பலவீனம் மற்றும் வாதம், தசை சுருங்குதல், கால் வீக்கம், நீர் வீக்கம், வயிற்றுப்போக்கு, மூச்சுக்குழல் மூச்சிரைப்பு நோய், அதீத வியர்வை, குடல் இரைச்சல். K8 ஜியாவோக்சின் எக்ஸ்சேஞ்ச் பிலீஃப். அமைவிடம் K3 புள்ளிக்கு 2 சுன் மேலே கால் எலும்பின் உட்பக்க பின்புற விளிம்பில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் ஒழுங்கற்ற மாதவிடாய், கருப்பை வெளித்தள்ளுதல், விரை வீக்கம் மற்றும் வலி, மலச்சிக்கல். K9 ஜூபின் கெஸ்ட் ஹவுஸ். அமைவிடம் K3 புள்ளியிலிருந்து 5 சுன் மேலே கெண்டை தசையின் உட்பக்க கீழ் விளிம்பு மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மனநலக் கோளாறுகள், கால்வலி, குடலிறக்கம். K10 இன்கூ இன் வேலி. அமைவிடம் முழங்கால் மடிப்பின் உட்புற எல்லையில் உள்ள மென்மையான தசை நாணுக்கு உட்புறமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நீர்பூத புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் முழங்கால் கோளாறுகள், தலை வழுக்கை, மலட்டுத்தன்மை, குடலிறக்கம், உட்பக்க தொடைவலி.